ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்ரமணி பேசுகிறேன். இன்றைக்கு இந்த பதிவில் சுக்கிர திசை ஒருவருக்கு நடந்தால் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், எந்த விதமான யோகங்கள் கிடைக்கும், அது அனைவருக்கும் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு சுக்கிர திசை நடந்தாவே இடம், வீடு, வாகனம், வண்டி வாகனம், இந்த மாதிரி கல்யாணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடச்சிரும். அதாவது லாட்ரி யோகம் கிடச்சிரும், எதிர்பாராத தனவரவுகள் கிடச்சிரும். அதாவது வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த சுக்கிர திசையில் ரொம்ப ஓஹோன்னு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. சுக்கிர திசை அப்படிங்கிறது ஒரு பொதுவான திசை. இது வந்துட்டு எல்லோருக்கும் நன்மையை செய்யாது, எல்லோருக்கும் தீமையையும் செய்யாது. அதாவது பொதுவாக சுக்கிர பகவான் நல்லா இருந்தால் நல்ல பலன்களும், ஜாதக ரீதியாக கெட்டு போச்சு அப்படின்னா கெட்ட பலன்களும், யாராருக்கு எந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறாரோ அந்த விதமான அமைப்பில் தான் இந்த சுக்கிர திசை யோகத்தை கொடுக்கும். சில பேருக்கு யோகத்தை கொடுக்காமலும் போகலாம். ஏன்னா சுக்கிரன் பலமாக இருக்கணும். ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய பேர் நினைக்கிறீங்க, எனக்கு சுக்கிர திசை வரப்போகுது, சுக்கிர திசை வந்துருச்சு, நிறைய யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும், நான் வந்துட்டு படிப்படியாக மேலே வந்துடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. அது வந்துட்டு யாருக்கு வந்துட்டு யோகத்தை கொடுக்குமோ அவங்களுக்கு தான் யோகத்தை கொடுக்கும். அதாவது எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு இருக்குது, எந்தெந்த லக்னத்துக்கு அப்படின்னு இருக்குது. ரெண்டாவது சுக்கிரன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு நமக்கு சரியாக அமையணும். அமைஞ்சாதான் அந்த சுக்கிர திசையில் நம்ம ஆகா ஓகோன்னு வர முடியும். அதாவது நவகிரகங்களில் பார்த்தோம்னா கலத்திரக்காரகன் என்று சுக்கிரனை வந்து நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா மன வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னா அவர் சுக்கிர பகவான். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா திருமண வாழ்க்கை, ஆடை ஆபரணங்கள், கலை சம்பந்தமான விஷயங்கள், சுகமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா சுக்கிர பகவான் வந்து சிறப்பாக இருக்கணும். வண்டி வாகனம் அமையணும் அப்படின்னா சுக்கிர பகவான் நல்லதொரு அமைப்பாக இருக்கணும் ஜாதக ரீதியாக. ரெண்டாவது பெண்கள் தொடர்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கும் சுக்கிர பகவான் வந்து பலமாக இருக்கணும். உடல் உறவுகள், வீடு மற்றும் எண்ணற்ற விஷயங்களுக்கு காரகனான சுக்கிரன் ஒருவர் ஜாதகத்தில் பலமாக இருந்தால்தான் சுக வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வசதி வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும். அதே சுக்கிர பகவான் பலம் இழந்திருந்தால் ரகசியமான நோய்கள், மன வாழ்க்கையில் பிரச்சனைகள், உடல் உறவு போன்ற விஷயங்களில் பிரச்சனைகள், சுக வாழ்க்கையில் பிரச்சனைகள், பாதிப்புகள் உண்டாக்கக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கிர பகவான் பலம் இழக்கும் போது நடக்கும். அதே சுக்கிர பகவான் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தா அப்படின்னா அஸ்தங்கமாகி பலத்தை இழந்துருவார். பொதுவாக சுக்கிர பகவான் வந்துட்டு பலம் இழக்காமல் இருப்பது அனைவருக்கும் நல்லது. அதாவது ஒவ்வொரு ஜாதகருக்கும் சுக்கிரன் பலம் இழக்காமல் இருந்தால் மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். பெண் கிரகமான சுக்கிர பகவான் அதாவது ரிஷப ராசியிலும் துலாம் ராசியிலும் ஆட்சி பலம் பெற்றிருப்பார். கன்னி ராசியில் வந்துட்டு நீச்ச பலம் அடைந்தும், மீனம் ராசியில் வந்துட்டு உச்ச பலமாக இருப்பார். உச்ச பலம் அப்படின்னா மொத்த பலம், அதாவது மொத்த பலத்தையும் வந்துட்டு மீன ராசியில் வந்துட்டு அவர் பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அசுரர்களுக்கு தலைவனான சுக்கிரனை அதாவது அசுர குரு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சுக்கிரன் தனித்து இருப்பது மிக ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது சுக்கிர பகவானோட எத்தனை கிரகங்கள் சேர்க்கை பெறுதோ அத்தனை மனைவி யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக உள்ள ஒரு கருத்து. அதனால் சுக்கிரன் பகவானோட கிரகங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. சுக்கிர பகவானோட கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சுக்கிர பகவானோட 2 கிரகங்கள் இருந்தால் 2 தாரம் ஏற்படும், 3 கிரகங்கள் இருந்தால் 3 தாரங்கள் ஏற்படும், 4 கிரகங்கள் இருந்தால் 4 தாரங்கள் ஏற்படும். இப்படி சுக்கிர பகவானோட எத்தனை கிரகங்கள் சேர்க்கையாகுதோ அத்தனை தாரங்கள் வந்துட்டு அமைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சுக்கிர பகவான் வந்துட்டு நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சுக்கிரனுக்கு பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானும் புதன் பகவானும் ராகு பகவானும் நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதே குருவும் செவ்வாயும் பார்த்திங்கன்னா நீச்சமான கிரகங்கள். அதாவது பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு ஆகாது குருவும் செவ்வாய். அதே சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது ஜென்ம பகை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா,
அதாவது எதிரி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் இந்த சூரியனும் சந்திரனும் வந்துட்டு சுக்கிர பகவானுக்கு எதிரி. ஆகையால் இந்த சூரியனோடவோ அல்லது சந்திரனோடவோ சுக்கிர பகவான் வந்துட்டு சேர்க்கை பெறக்கூடாது. அதே போல் குரு பகவானோடையும் செவ்வாய் பகவானோடையும் சுக்கிரன் வந்துட்டு சேர்க்கை பெறக்கூடாது. செவ்வாயோட சுக்கிரன் வந்துட்டு சேர்க்கை பலம் ஆயிருச்சு அப்படின்னா நிறைய பேத்துக்கு அந்த காமம் அப்படிங்கிற விஷயத்த ஜாஸ்தியாக கொடுத்துருவார். அப்போது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த காமம் அதிகமாகும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கிடுவார். அப்போது காமம் அதிகமாச்சுன்னு என்ன பண்ணுவோம்? தேவையில்லாத தொடர்புகளை ஏற்படுத்திக்குவோம். அதனால் வந்துட்டு அசிங்கம், அவமானம் இதெல்லாமே நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆகையால் சுக்கிர பகவான் பெரும்பாலும் எந்த கிரகங்களோடும் சேர்க்கை இல்லாமல் இருப்பது ஜாதக ரீதியாக மிக ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் சுக்கிரன் கெடாமலும் இருக்கணும், சுக்கிரன் வந்துட்டு நீச்சமாகாமலும் இருக்கணும். நீச்சம் அப்படிங்கிறது கன்னியில் தான் நீச்சமாவார். அப்போது கன்னியில் வந்துட்டு சுக்கிர பகவான் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தது அப்படின்னா மிக நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு லக்ன ரீதியாக பார்க்கணும். லக்ன ரீதியாக பார்க்கும் பொழுது 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் வந்துட்டு சுக்கிர பகவான் இல்லாமல் இருக்கணும். புரியுதுங்களா? சுக்கிர பகவான் வந்துட்டு 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ இருந்தால் கண்டிப்பாக ஜாதகருக்கு பிரச்சனைகளை வந்துட்டு அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கடன், நோய், வம்பு, வழக்கு இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே விருத்தி செஞ்சுருவார். அதே போல் 8ஆம் இடத்துல இருந்தால் தேவையில்லாத விபத்துகள், கண்டங்கள், அசிங்கம், அவமானம், அதாவது அதிகமாக வந்துட்டு இந்த பெண்கள் ரீதியாக தான் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போது அது சம்மந்தமான விஷயங்களில் நம்ம கவனமாக இருந்தாவே போதுமானது. அப்போது எல்லாத்துக்கும் வந்துட்டு நல்ல பலன்களை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. சுக்கிரனுடைய திசை வந்துட்டு யாருமே பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நல்லா இருந்தால் மட்டும் நல்லதை செய்வார், கெட்டு போனார்னா கண்டிப்பாக கெட்டது தான் செய்வார். நீங்கள் வந்துட்டு கமெண்டில் போடுவீங்க, சார் எனக்கு சுக்கிர திசை வந்துருச்சுங்க, எனக்கு வந்துட்டு யோகமாக, அதாவது நான் போய் நிறைய ஜோதிடர்களை பார்த்தேன், அவங்க வந்துட்டு அப்படி வந்துடுவீங்க, இப்படி வந்துடுவீங்க, இடம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், தொழிலில் நல்லா டெவலப் ஆவீங்க, உத்தியோக ரீதியாக நல்ல ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், ஆகா ஓஹோ அப்படின்னு சொன்னாருங்க. அதாவது கல்யாணம் நடக்காமல் இருந்தால் கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா யோகங்களும் எல்லா அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. நீங்கள் என்ன சார் இப்படி வந்துட்டு எல்லாமே எதிராக சொல்கிறீங்க அப்படிம்பீங்க. ஏன்னா சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவான். அதுதான் சரி. அதே சுக்கிர திசை நடந்தால் ஆஹா ஓஹோன்னு வர்றதெல்லாம் வந்துட்டு சும்மா அடிச்சு விடக்கூடாது யாருக்குமே. அடிச்சு விட்டோம் அப்படின்னா நீங்கள் நல்லா இருந்தால் ஓகே, கெட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேட்பீங்களா இல்லையா? ஏன்னா இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடணும். புரியுதுங்களா? உங்களுக்கு சாதகமாக நீங்கள் வந்துட்டு எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக வந்துட்டு 4 வார்த்தையை வந்துட்டு சொன்னோம் அப்படின்னா அது வந்துட்டு சாத்தியப்படாது. ஆகையால் ஒவ்வொரு கிரகமும் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல தான் நமக்கு வந்துட்டு இந்த திசைகள் நடக்கும் பொழுது கொடுத்துட்டு போகும். ஆகையால் சுக்கிர திசை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நன்மையை செய்யாது. அதாவது சுக்கிர பகவான் வந்துட்டு ஒருத்தரோட ஜாதகத்தில், அதாவது ஜனனகால ஜாதகத்தில் பலமாக அமைஞ்சிருந்தால் மட்டுமே சுக்கிர திசை காலத்தில் நல்ல பலன்களை பெற முடியும். சுக்கிரன் பலம் பெற்றிருந்து நட்பு கிரகங்களான புதன், சுக்கிரன், சனி போன்ற கிரகங்களோடு அமைந்தோ சேர்க்கை பெற்றோ இருந்தால் குடும்பத்தில் சுபிட்சம், திருமண சுபகாரியங்கள் கைகூடும் அமைப்பு, புத்திர பாகியம் உண்டாகக்கூடிய அமைப்பு, செல்வம் செல்வாக்கு சேரக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனங்கள், பூமி மனை வாங்கும் யோகங்கள், ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாத்தையுமே சரளமாக கொடுத்துருவார். பண வரவுகளுக்கும் பஞ்சமில்லாமல் இருக்கும். இந்த சுக்கிர திசை காலகட்டத்தில் கடன்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிரும், நோய் இருந்தாலும் நிவர்த்தியாகும், எதிரி இருந்தாலும் நிவர்த்தியாகும், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸுகள் இந்த மாதிரி இருந்தாலும் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளை வந்துட்டு இந்த சுக்கிர திசை அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். இதே சுக்கிர பகவான் பலம் பெற்று குழந்தை பருவத்தில் சுக்கிர திசை நடக்கும் பொழுது நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், குழந்தைகளுக்கு சுக வாழ்க்கை அமையும். அதாவது நல்ல ஆரோக்கியம் இருந்தாவே நல்லா வந்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். சத்தான உணவுகளை சாப்பிடக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவே சுக்கிரன் பலம் இழந்து குழந்தை பருவத்தில் ஒருத்தருக்கு திசை நடைபெறும் பொழுது அடிக்கடி உடல்நிலையில் வந்துட்டு பாதிப்புகளை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அதாவது ஆரோக்கிய கோளாறுகள், தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி தேவையில்லாத மருத்துவ செலவுகளை கொண்டு வர்றது, அங்கங்கே தேவையில்லாமல் வந்துட்டு அடி வர்றது, புரியுதுங்களா? அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் தொடர்ந்து நோய்களை சந்திச்சுட்டே இருப்பாங்க. அதாவது பெற்றோர்களுக்கும் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அனுகூலமற்ற நிலையை உண்டாக்கிடும்.
அந்த சுக்கிர பகவான் வந்துட்டு பலம் இழந்து குழந்தை பருவத்தில் திசை நடக்கும் பொழுது, சுக்கிரன் பலமாக இருந்து இளமை பருவத்தில், இளமை பருவம்னா உங்களுக்கு தெரியுது இல்லைங்க, அந்த டீனேஜில் வந்துட்டு திசைகள் நடைபெறும் பொழுது கல்வியில் வந்துட்டு நல்ல மேன்மையை வந்துட்டு ஏற்படுத்தி விட்டுருவார். கல்வியில் வந்துட்டு நம்ம ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி நல்ல ஒரு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிடுவார். அப்போ வேலைக்கு போனோம்னா என்ன நடக்கும்? வேலைக்கு போனோம் அப்படின்னா நல்லா சம்பாதிப்போம், நல்ல வேலை கிடைச்சதுன்னா நல்லா சம்பாதிப்போம், தேவையானதெல்லாம் வாங்குவோம், இடம் வீடு வண்டி வாகனம் எல்லாத்தையுமே அமைச்சுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல அறிவாற்றலை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த காலகட்டத்தில் நல்ல அறிவாற்றல், பரந்த மனப்பான்மை, அழகான உடலமைப்பு, புரியுதுங்களா? அழகான உடலமைப்பு அப்படிங்கிறது வந்துடும். நல்லா பல்வரிசை, நல்லா ஃபேஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கக்கூடிய வாய்ப்பு, நல்லா அதாவது பளிச்சு அப்படிங்கிறதுனாவே என்ன அப்படின்னா நல்லா அழகாக இருக்கக்கூடிய வாய்ப்பை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வசீகரம் அதை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொண்டவர் சுக்கிர பகவான். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இளமை பருவத்தில் வரக்கூடிய சுக்கிர திசையானது கல்வியில் மேன்மையையும், அதாவது பரந்த மனப்பான்மை, நல்ல அறிவாற்றல், அழகான உடல் அமைப்பு, வசீகரமான உடல் அமைப்பு, சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். இதே சுக்கிர பகவான் வந்துட்டு இளமை பருவத்தில் பலம் இழந்து திசை நடத்தினா பார்த்திங்கன்னா உடலில் வந்துட்டு ரகசியமான பாதிப்புகள், அதாவது அந்தரங்க உறுப்புகளில் தேவையில்லாத பாதிப்புகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி விட்டுருவார். அதே போல் தேவையில்லாத பழக்க வழக்கங்களால் வந்துட்டு ஆரோக்கிய பாதிப்புகளை உருவாக்குவார். குடும்பத்தில் வந்துட்டு பொருளாதாரத்தில் வந்துட்டு எந்தவித முன்னேற்றமும் இருக்காது. அதாவது பொருளாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சுச்சுவேஷனை ஏற்படுத்திடுவார். ஏன்னா குரு பகவானும் சுக்கிர பகவானும் வந்துட்டு பணத்துக்கு காரகன். பணத்துக்கு காரகனாக இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சுக்கிர பகவான் கெட்டு இருந்தால் என்ன பண்ணுவார், நமக்கு வந்துட்டு இந்த தனம் சம்மந்தமான விஷயங்கள், தனம் அப்படின்னா பணம், பணம் சம்மந்தமான விஷயங்கள், பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்கள், இதில் எல்லாத்தையுமே ரொம்ப வந்துட்டு ஒரு தாழ்வு நிலைக்கு கொண்டு போயிடுவார். தாழ்வு நிலைக்கு அப்படின்னா வந்துட்டு நமக்கு சாப்பாடுக்கு கூட வழி இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிடுவார். வேலை கிடைக்காது, குடும்பம் அமையாது, திருமணம் அமையாது, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்காது. அப்போது ரொம்ப ஒரு சோகமான வாழ்க்கையை வந்துட்டு நமக்கு ஏற்படுத்தி விட்டுவார். இதே சுக்கிர பகவான் பலமாக இருந்து மத்திம வயதில் என்ன, இந்த 35 டு ஒரு 50 வயசுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்க, அந்த காலகட்டங்களில் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு சுக்கிர திசை நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா சுக வாழ்க்கையை ஏற்படுத்தி விட்டுவார், சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. பெண்களால் வந்துட்டு நல்ல யோகங்கள், பெண்களோட தொடர்புகள், பெண்களால் நல்ல யோகங்கள், வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். பொருளாதார நிலையிலும் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய லெவலில் போயிடும். அதை பார்த்திங்கன்னா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, வீட்டுக்கு உண்டான பொருள்கள், அதாவது இந்த ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்லா வசதி வாய்ப்புகளோட அந்த இளமை, அதாவது பார்த்திங்கன்னா அந்த மத்தியம வயது, அந்த 35 டு 45 வயசில் வந்துட்டு நமக்கு அந்த சுக்கிர திசை நடைபெறும் பொழுது நல்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுத்துருவார். அதாவது மன வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருவார். கணவன் மனைவிக்கிட்டே நல்லா ஒற்றுமை, கருத்தொற்றுமை நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். கருத்தொற்றுமை ஜாஸ்தியாக இருந்தால் ஒருவருக்கு வந்துட்டு புரிதல் இருக்கும் பொழுது நல்ல ஒரு சந்தோஷமான, மன மகிழ்ச்சியான, சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். இதே மத்தியம வயதில் சுக்கிர பகவான் பலம் இழந்து திசை நடைபெறும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில் வந்துட்டு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும். கருத்து வேறுபாடுகள் வந்து என்ன ஆகும், குடும்ப ரீதியாக வந்துட்டு பிரச்சனைகள், பிரிவுகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு நிம்மதி இல்லாத அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ரெண்டாவது, இந்த சுக வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுருவார். சொகுசு வாழ்க்கை வந்துட்டு அமையாது, சொகுசு வாழ்க்கையில் பாதிப்பு. அதாவது அது வரைக்கும் அந்த சுக்கரதிசை நடைபெறுவதற்கு முன்பு வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா மிக சிறப்பாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த சுக்கரதிசை வந்தவருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், குடும்ப ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, நம்ம சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்ல, அதுலேயும் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள், அதாவது கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய தொல்லைகளை ஏற்படுத்தி, வம்பு வழக்கு, தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி நம்மளுடைய சந்தோஷத்தை வந்துட்டு நிலைகுலைய செஞ்சுருவார். அப்போது அதே மாதிரி பெண்களால் வந்துட்டு நமக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது நிறைய வரும். பெண்களால் பாதிப்புன்னு என்ன வரும், அசிங்கம், அவமானம், கெட்ட பேர், வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை வந்துட்டு அந்த மத்தியம வயதில் சுக்கிர பகவான் பலம் இழந்து திசை நடத்தும் பொழுது கண்டிப்பாக கொடுத்துருவார். அதே போல்
சுக்கிர பகவான் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, வயசான காலத்தில் சுக்கிர பகவான் வந்துட்டு வயசான காலத்தில் இந்த சுக்கிர திசையை நடத்தும் பொழுது அனுகூலமான பயணங்களை ஏற்படுத்துவார். தாராளமாக தன சேர்க்கையை வந்துட்டு உண்டாக்குவார். தாராளமாக தன சேர்க்கை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் வந்துட்டு நல்லதொரு வாய்ப்புகள், அதாவது பணம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சேர்க்கையாகக்கூடிய, சேமிப்பு செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பத்திலையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வந்துட்டு ஏற்படுத்தி விட்டுருவார். சுக்கிரன் வந்துட்டு அதே அந்த முதுமை பருவத்தில் பலம் இழந்து திசையை நடத்தினால் உடல்நிலையில் நிறைய பாதிப்புகள், அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஆரோக்கிய ரீதியாக வந்துட்டு நிறைய தொந்தரவுகள் கொடுத்துருவார். புரியுதுங்களா? அதை படுக்கையாக இருக்கிறது, ஹாஸ்பிட்டலில் போய் தங்கி அங்கேயே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, புரியுதுங்களா? வீட்டுக்கே அப்படி வந்தாலும் வந்துட்டு மருந்து மாத்திரை வந்துட்டு தினமும் சாப்பிடக்கூடிய வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி விட்டுருவார். அதே ஒரு பார்த்திங்கன்னா அந்த பொருளாதார ரீதியாக நிறைய தடைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ பொருளாதாரம் வந்துட்டு சரியில்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்கள், அதாவது முதுமை பருவத்தில் சுக்கிர திசை வந்துட்டு பலம் இழந்து நடக்கும் பொழுது சர்க்கரை நோய்கள், இரகசிய நோய்கள், குடும்பத்தில் நிம்மதியில்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி கண்டிப்பாக கொடுத்துருவார். அதே போல் சுக்கிர பகவான் நீச்சம் வந்துட்டு யாருக்குமே எந்த ஜாதகத்திலையுமே நீச்சம் பெறவே கூடாது. நீச்சம் பெற்றாலும், அதாவது பார்த்திங்கன்னா நீச்சம் பெற்றாலும் கூட புதன் பகவான் இருக்கணும். நீச்சபங்க ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது கன்னியில் தான் ஒரு நீச்சமாவார். அப்போ கன்னி வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் பகவான். அப்போது அங்கே கன்னியில் போய் சுக்கிர பகவான் நீச்சமாக இருந்தாலும் கூட வந்துட்டு புதன் பகவான் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகிடும். இப்போ நீச்சபங்க ராஜயோகம் உருவாச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார். அதாவது பொருளாதார நிலையில் வந்துட்டு ஒரு மத்தியமமான அமைப்பு. அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பொருளாதார நிலை ரொம்ப பெருசாகவும் போக மாட்டோம், ரொம்ப கீழேயும் போக மாட்டோம். அதாவது சாதாரணமாக நடுத்தரமாக வந்துட்டு பணம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு புழங்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நமக்கு பணம் அப்படிங்கிறது அதிகமாக வந்து சேமிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அந்த காலகட்டத்தில் கிடைக்காது. ஆனால் நார்மலாக நமக்கு வந்துட்டு செலவுக்கு தகுந்த சேமிப்பு அப்படிங்கிறது, வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போது நீச்சம் பெற்று இருந்தாலும், பலம் இழந்து இருந்தாலும், அது வந்துட்டு எந்த இடத்தில் இருக்குதோ அந்த வீட்டுக்கு உண்டான அதிபதி வந்துட்டு அவர் கூட சேர்க்கையாக இருந்தாலோ, பலமாக இருந்தாலோ நல்லதொரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அந்த சுக்கிர திசையில் நமக்கு கிடைக்கும். இதே சுக்கிர பகவான் வந்துட்டு எந்தெந்த இடத்துல இருந்தால் நமக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சுக்கிர பகவான் வந்துட்டு நம்ம ஜென்ம லக்னத்தில் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான பிரச்சனைகள், எந்த மாதிரி நன்மைகளை ஏற்படுத்துவார் அப்படின்னு பார்த்தா, நார்மலாக ஜென்ம லக்னத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு அழகான கவர்ச்சியான உடல் அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஜென்ம லக்னத்தில் இருந்தால் வசதி வாய்ப்புகள், நல்ல உடல் அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நல்லா பார்த்திங்கன்னா நமக்கு அந்த உடல் தோற்றம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும். பார்த்தாவே வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க, எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, இவங்கள பார்த்தாவே நமக்கு வந்துட்டு கையெடுத்து கும்பிடணும் போல தோணும். அதாவது நீட்டாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு ஆடை அணிகலன்களோட, வசதி வாய்ப்புகளோட, அழகாக நல்லா வந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே வந்துட்டு நம்ம லக்னத்தில் இருக்கும் பொழுது நல்ல தைரியம் இருக்கும், துணிவுகள் இருக்கும், சுகபோக வாழ்க்கைகள் அமையும், நல்ல குடும்பம் அமையும், ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். சுக்கிரன் பலம் இழக்காமல் இருக்கணும். புரியுதுங்களா? இதே கன்னி லக்னமாக இருந்து லக்னத்தில் வந்துட்டு சுக்கிரன் நீச்சமாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடக்கும். புரியுதுங்களா? உடல் தோட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அதாவது பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு சகிக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃபேஸ் கட்டு, உடல் அமைப்பு சகிக்க முடியாத உடல் அமைப்பு அப்படின்னு என்ன, நல்லா பருமனான உடல் வாகு. புரியுதுங்களா? நமக்கு பார்வைக்கே வந்துட்டு அது சிறப்பாக கொடுக்காது. அந்த அளவுக்கு வந்துட்டு உடல் அமைப்பு தோற்றங்களை ஏற்படுத்தி விட்டுருவோம். ஆகையால் சுக்கிர பகவான் வந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னம்னா, அவர் வந்துட்டு அந்தந்த லக்னத்தில் அந்தந்த ராசியில் நல்லா இருக்கும் பொழுது நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இதே ஜென்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, ஜென்ம லக்னத்துக்கு 2ஆம் இடம்னு என்ன, பணம், குடும்பம், பொருளாதாரம், பணம் கையிருப்பு, அதாவது நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் சொல்லக்கூடியது 2ஆவது இடம். அந்த இடத்துல போய் சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது நமக்கு எந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா அந்த குடும்பஸ்தானம் இல்லைங்களா 2ஆம் இடம், நல்ல குடும்பம் அமையும், அழகான கண்கள் அமையக்கூடிய வாய்ப்பு, பொன்பொருள் சேர்க்கை, சுகமான வாழ்க்கை,
சொகுசு வாழ்க்கை இதெல்லாமே உருவாகும். கவர்ச்சியான பேச்சாற்றல், ஏன்னா 2வது இடம் அப்படிங்கிறது பேச்சு அப்படிம்போம். புரியுதுங்களா? அப்போது கவர்ச்சியான பேச்சாற்றல், மற்றவர்களை கவரக்கூடிய நிலையை உண்டாக்கி விடுவார். இதே 2ஆம் இடத்துல போய் சுக்கிர பகவான் இருந்து கூட பாவிகள் சேர்க்கை பெற்று பலம் இழந்தால், பாவிகள் அப்படின்னு என்ன, நமக்கு வந்துட்டு சுக்கிரனுக்கு ஆகாத கிரகங்கள் குருவோ செவ்வாயோ சூரியனோ சந்திரனோ சுக்கிரனோட சேர்க்கை பெற்று சுக்கிரன் வந்துட்டு பலம் இழந்திருந்தால் கண்களில் பாதிப்பு, தவறான பெண்களோட தொடர்புகள், தீய பழக்க வழக்கம், ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது பழக்க வழக்கத்தையும் சொல்லுவோம், தேவையில்லை அதாவது கெட்ட பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி விட்டுருவார். இதே சுக்கிர பகவான் வந்துட்டு 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, லக்னத்துக்கு 3ஆம் வீடு, 3ஆம் வீடு அப்படிங்கிறது என்ன சார்? 3ஆம் வீடு அப்படிங்கிறது முயற்சிகள், இளைய சகோதரம், இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போது நமக்கு முயற்சியில் வந்துட்டு நல்ல வாய்ப்பு, முயற்சி எல்லாமே வெற்றியாகும். கலை சம்பந்தமான விஷயங்களில், இசை சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வங்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பார். வசதி வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கி கொடுப்பார். குறிப்பாக பார்த்திங்கன்னா இது இளைய சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த உடன்பிறப்புகளோட, புரியுதுங்களா? அதை உடன்பிறப்புகள் அப்படிங்கிறது இளைய சகோதரியோ சகோதரனோ இருந்தால் அவங்களோட நல்ல ஒரு பரஸ்பரமான லைஃப்பை வந்துட்டு நமக்கு உருவாக்கி விடுவார். சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சந்தோஷமாக நமக்கு இளைய சகோதரனுடையும் சகோதரியோடும் வாழக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். கூட வந்துட்டு சந்திர பகவான் வந்து சேர்க்கையாயிருந்தால், சந்திரன் சுக்கிரன் அந்த 3ஆம் இடத்தில் சேர்க்கை பெறுவது மிக ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். அதாவது கலைத்துறையிலும் இசைத்துறையிலும் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை வந்துட்டு அந்த சுக்கிர திசையில் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருவார். இதே சுக்கிர பகவான் வந்துட்டு 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நல்ல அறிவாற்றல் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சாதனைகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அசையும் அசையா சொத்துக்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள், சுகமான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, தாராளமான தன வரவுகளை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இதே சுபரோட பார்வை வந்துட்டு சுக்கிர பகவானுக்கு கிடச்சிட்டா இன்னும் வந்துட்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஏற்றமான விஷயங்களை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருவார். 4ஆம் இடம்னு என்ன சார்? தாயின்னு சொல்லுவோம். இடம், வீடு, வண்டி, வாகனம், தாய் அப்படிங்கிறது 4ஆம் வீடு. அப்போது இது சார்ந்த விஷயங்களில் நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். தாய்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட ஆயுள் பலத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதே பெண்ணுக்கு 4ஆம் வீடு கற்புஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்துட்டு இந்த 4ஆம் வீட்டில் பாவிகள் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பாவிகள் சேர்க்கை இருந்தால் நமக்கு அந்த கற்பு ரீதியாக பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுருவார். சுக்கிர பகவானோட வந்துட்டு பாவிகள் சேர்க்கை இருந்துச்சுன்னு என்ன நடக்கும் அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னாடி தேவையில்லாத உடல் உறவுகள், அதாவது நம்ம கற்பை இழக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டுவார். அப்போது அந்த கற்பு ரீதியாக வந்துட்டு அசிங்கம், அவமானங்களை வந்துட்டு நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் வந்துட்டு அந்த காலகட்டங்களில் நமக்கு ஏற்படுத்தி விட்டுவார். அதாவது நமக்கு வந்துட்டு அந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் வந்துட்டு நம்ம நெறி தவறி நடக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்துட்டு அந்த காலகட்டங்களை ஏற்படுத்தி விட்டுவார். ஆகையால் வந்துட்டு அந்த 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருந்து பாவிகள் தொடர்பு வந்துட்டு பெண்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போது இதுக்கடுத்து பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டில், அதாவது லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் வந்துட்டு இருக்கும் பொழுது எந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருன்னா, நல்ல வசதி வாய்ப்புகள், பூர்வீக சொத்து, ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வீகம் அப்படிம்போம். பூர்வீக சொத்துக்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்கள் இருந்ததுன்னா எந்தவித சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். கல்வியிலும் நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மகிழ்ச்சியான மன வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன சார்? காதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நமக்கு அந்த லவ் மேரேஜ், புரியுதுங்களா? அப்போது அந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வந்துட்டு அந்த டீனேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த லவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு, அதாவது 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது அந்த காதல் மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். பெண் குழந்தை யோகம், அதாவது 5ஆம் இடத்துல போய் சுக்கிர பகவான் இருந்து, சுக்கிரனே பெண் கிரகம் இல்லைங்களா? இப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை ஸ்தானம், அதாவது புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல சுக்கிர பகவான் இருந்தாங்கன்னா நமக்கு பெண் குழந்தை யோகம் கிடைக்கும். இதே சுக்கிர பகவான் வந்துட்டு 5ஆம் இடத்துல இருந்து பாவிகளின் சேர்க்கை பெற்றால் கலப்பு திருமணம், அதாவது நமக்கு காதல் உருவாகி கலப்பு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். இதே சுக்கிர பகவான் வந்துட்டு 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 6ஆம் வீடு அப்படிங்கிறது வந்துட்டு ருணரோக சத்துருஸ்தானம் அப்படிம்போம். கடன், நோய், எதிரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த இடத்தில் போய் சுக்கிர பகவான் நமக்கு இருக்கும் பொழுது
நமக்கு உறவினர்களால் வந்துட்டு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். தேவையற்ற செலவுகள், அதாவது தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தேவையில்லாத செலவுகள் பண்ணால் தானே உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது பெருகும். வீண் செலவுகள், திருமணம் காலதாமதமாக நடக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிற திருமணம், 7ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமான 6ஆம் இடத்தில் போய் சுக்கிர பகவான் இருந்தால் திருமண ரீதியாக தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. தடைகள், காலதாமதத்தை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவார். சுக வாழ்க்கையில் பாதிப்புகளை உருவாக்குவார். அதாவது பார்த்தீங்கன்னா, இதே சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருந்து பலம் இழந்து பாவிகளோட சேர்க்கை பெற்றிருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், பிரிவுகள் அப்படிங்கிற, அதாவது நிரந்தர பிரிவை கண்டிப்பாக ஏற்படுத்தி விட்டுருவார். புரியுதுங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா, கண்களில் பாதிப்பு, பெண்கள் வழியில் வந்துட்டு எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா நமக்கு வந்துட்டு அந்த ருணரோக சத்ரு அப்படின்னா எதிரி அப்படின்னு சொல்லுவோம். பெண்கள், அதாவது சுக்கிரனா எதிரி, இது சுக்கிரனா பெண் கிரகம் இல்லைங்களா? அப்போ போய் எதிரி ஸ்தானத்தில் உட்காரும் பொழுது பெண்கள் ரீதியாக வந்துட்டு எதிரிகளை அதிகமாக உருவாக்கி விட்டுரும். அப்போது 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருந்து அந்த பாவிகள் சேர்க்கை பெறும் பொழுது நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்தால் நல்லதொரு வாய்ப்பு. புரியுதுங்களா? ஏன்னா 2வது 6ஆம் இடத்துல போய் பலம் இழந்து இருந்தாலும் சரி, 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், பிரிவுகள் நிச்சயமாக உண்டாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். 2வது வந்து அந்த ரகசிய நோய்களையும் வந்துட்டு, ஏன்னா அது 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் ஸ்தானம், கடன் நோய் எதிரின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? நோய் ஸ்தானத்தில் போய் சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது ரகசிய நோய்கள் அப்படிங்கிறதும் நமக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டுவார். இதே சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, கிரக சேர்க்கை இல்லாமல் இருக்கும் பொழுது மன வாழ்க்கையில் மகிழ்ச்சியான அமைப்பு, சந்தோஷமான அமைப்பு, வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. புரியுதுங்களா? அப்படி நமக்கு வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்புகளை வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதே 7ஆம் இடத்துல போய், 7ஆம் இடம்னு என்ன? திருமணஸ்தானம். திருமணஸ்தானத்தில் போய் கிரக சேர்க்கை பெற்றிருந்தால் 7ஆம் இடத்துல வந்துட்டு எத்தனை கிரகங்கள் சுக்கிரனோட சேர்க்கை பெற்றிருக்கோ அத்தனை தாரங்கள் அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி விடுவார். சுபர் சேர்க்கை இருந்தால் நல்லது. சுபர் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த சுக்கிரனுக்கு அதாவது பார்த்திங்கன்னா, சுக்கிரனுடைய அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதாவது புதன், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான், இந்த மாதிரி சேர்க்கைகள் அப்படிங்கிறது, கேது பகவான், இந்த சேர்க்கைகள் எல்லாமே இருந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு திருமண வாழ்க்கையில் வந்துட்டு அந்த தாரங்கள் அப்படிங்கிற விஷயத்தை குறைச்சிடுவார். அதாவது ஒரே தாரம் தான் இருக்கும். இதே போய் சந்திரனோ, சூரியனோ, செவ்வாயோ, குருவோ சேர்க்கை பெற்றிருந்தால் மட்டுமே அந்த தாரங்கள் ரீதியாக, ஒரு கிரகம் இருந்தால் ஒரு தாரம், 2 கிரகங்கள் இருந்தால் 2 தாரம், இந்த மாதிரி அந்த சேர்க்கைக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்துட்டு தாரங்களை உருவாக்கி விட்டுவார். இதே 7ஆம் இடத்துல போய் பாவிகளோட சேர்க்கை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு இருந்தால் கலப்பு திருமணம், காதல் திருமணம். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிற திருமணஸ்தானம் இல்லைங்களா? அங்கே போய் இந்த பாவிகள் சேர்க்கை இருந்தால் கலப்பு திருமணம், அந்நியரில், அதாவது பார்த்திங்கன்னா அந்நிய வரன் அமையக்கூடிய வாய்ப்பு. புரியுதுங்களா? கலப்பு திருமணம், காதல் திருமணம், இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே பலம் இழந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளும் பிரிவுகளும் கண்டிப்பாக 7ஆம் இடத்துல போய் பலம் இழந்திருந்தாலுமே 7ஆம் இடம் திருமணஸ்தானம் அப்படிங்கிறதுனால பிரச்சனைகள், பிரிவுகள் அப்படிங்கிற விஷயத்தையும் 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுதும் கண்டிப்பாக இவர் கொடுப்பார். புரியுதுங்களா? அப்போது நமக்கு வந்துட்டு அந்த சுக்கிரதிசை அப்படிங்கிறது ஆகா ஓகோங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்குமே கிடையாது. அவர் எப்படி இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்களை கொடுப்பார். இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுக வாழ்க்கையை பாதிக்கும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையான இடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஜாதக ரீதியாக. அப்போ லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல வந்துட்டு சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது சுக வாழ்க்கையில் கண்டிப்பாக பாதிப்பு உண்டு. தாமத திருமணம், அதாவது லேட் மேரேஜ் ஆகிறது. லேட் மேரேஜ்னு என்ன சார்? லேட் மேரேஜ் அப்படிங்கிறது 30 வயசுக்கு மேலே கொண்டு போயிடுவார். நார்மலாக 35 வயசில், 40 வயசில், நார்மலாக 30 வயதை கடந்து திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது இந்த வாய்ப்புகள் ஏற்படும். தாமத திருமணம் ஏற்படுறது, அந்த வீடு வாகனம் வந்துட்டு அமையிறதுக்கு தடை தாமதங்களை ஏற்படுத்துறது. அதே வந்துட்டு 8ஆம் இடத்துல போய் பாவிகள் சேர்க்கை பெற்று இருந்தால், அல்லது அஸ்தங்கம் பெற்றிருந்தாலோ, சூரியனோடு இருந்தாவோ, நமக்கு வந்துட்டு சந்திரனோட இருந்தாவோ, குருவோட இருந்தாவோ, செவ்வாயோட இருந்தாவோ, நமக்கு வந்துட்டு 8ஆம் இடம் அப்படிங்கிறது நோய்களை 6க்கு 3ஆம் இடம், அதாவது சிஸ்டர் கன்சன் அப்படிங்கும்போது 8ஆம் இடம். அப்போது 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? ரகசிய நோய்கள், உடல் உறவில் வந்துட்டு ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுருவார். புரியுதுங்களா? அதாவது அந்த கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு நமக்கு அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்த மாட்டார். அதில் வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 2வது கண்கள், அது என்னென்னா சூரியன் அப்படின்னாவே கண் அப்படின்னு சொல்லுவோம்.
சூரியனா விஷன், கண் பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண் பார்வையில் கண்களில் வந்துட்டு நோயை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு 8ஆம் இடத்தில் பாவிகளுடைய சேர்க்கை பெற்று இருக்கும் பொழுது, 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நமக்கு அந்த பார்வை சம்பந்தமான விஷயங்களில் கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படுத்தி கொடுப்பார். இதே சுக்கிர பகவான் ஆகப்பட்டவர் வந்துட்டு பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் என்னங்க? 9வது இடம். 9வது இடத்தில், லக்னத்துக்கு 9வது இடத்தில் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் சுப கிரகங்களின் சேர்க்கையோடு இருக்கும் பொழுது 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தை அப்படின்னு சொல்லுவோம். தந்தைக்கு வந்துட்டு நீண்ட ஆயுளை ஏற்படுத்தி கொடுப்பார். தந்தைகள் ரீதியாக வந்துட்டு செல்வம், செல்வாக்கு, வசதி வாய்ப்புகள், பூர்வீகத்தால் வந்துட்டு அனுகூலம், மனைவி மூலம் சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு, புரியுதுங்களா? மனைவி மூலமாக நமக்கு வந்து சொத்துக்கள் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே வரும். அதாவது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க, பொருளாதார நிலையில் ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க. இதே மனைவி வந்த பிறகு 9ஆம் இடத்தில் அதாவது சுக்கிர பகவான் இருந்தால் மனைவி ரீதியாக சொத்துக்கள் நமக்கு சேரும். மனைவி வந்த பிறகு நிறைய வந்துட்டு இடம், வீடு, வாகனம், சொத்து, சுகம், பொருளாதார நிலை நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமையும். பொது காரியங்களில் ஈடுபட்டு சமுதாயத்தில் நல்ல பெயரை வளர்த்துக்கக்கூடிய அமைப்புக்கு வந்துட்டு சுக்கிர பகவான் நமக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இதே 9ஆம் இடத்துல இருந்து பாவிகளுடைய சேர்க்கை பெற்றிருந்தால் அதாவது என்ன பண்ணுவார் அப்படின்னா, வெளியூர் வெளிநாடு யோகத்தை கொடுத்துருவார். வெளியூர் வெளிநாடு யோகத்தை கொடுத்தா என்ன நடக்கும்? குடும்ப வாழ்க்கையிலிருந்து நம்ம பிரிஞ்சிருப்போம். அதாவது நிரந்தர பிரிவு இல்லாமல் வருமானத்துக்காகவோ பொருளாதாரத்துக்காகவோ நம்ம ஒரு இடத்துலையும், மனைவி ஒரு இடத்துலையும், குடும்பம் ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குவார். நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல அதாவது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் போய் நம்ம தங்கி நம்ம வந்துட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திடுவார். அப்போ என்ன பண்ணுவார்? அந்த இல்லற வாழ்க்கையில் பிரிவுகள் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருவார். நமக்கு அந்த தாம்பத்திய சுகத்தை வந்து கெடுத்துருவார். தாம்பத்திய சுகம் அப்போ நம்ம என்ன குடும்பத்தோடு இருந்தால் அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறத கிடைக்கும். நீங்கள் நார்மலாக வந்துட்டு அந்த வெளியூர் வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக அங்கேருந்து என்ன பண்ண முடியும்? நார்மலாக வந்துட்டு இந்த வீடியோ காலில் தான் பேச முடியும். அதாவது நார்மலாக 1 வருஷத்துக்கு ஒருக்காவோ 2 வருஷத்துக்கு ஒருக்காவோ வந்து குடும்பத்தை சந்திச்சுட்டு 1 வாரம் இருந்துட்டு திரும்ப வந்துட்டு அங்கே போயிடுவோம். அப்போ அந்த குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புகளை உருவாக்குவார். என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரிவுகளை கொடுக்க மாட்டார். பிரிவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த குடும்ப ரீதியாக வருமானத்துக்காக வசதிக்காக தான் பிரிஞ்சு இருப்போமே தவிர அந்த நிரந்தர பிரிவு அப்படிங்கிறது வராது. புரியுதுங்களா? அப்போது நம்ம போய் பிரிந்து இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா பெண் சேர்க்கைகள் அப்படிங்கிறது உருவாகும். தேவையில்லாத தொடர்புகளை வந்துட்டு அந்த இடத்துல நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இதே சுக்கிர பகவான் வந்துட்டு 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான பலன்கள் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் இடத்துல இருந்தால் சுக்கிர பகவான் இந்த கலைகள் சம்பந்தமான விஷயங்களில், இசை சம்பந்தமான விஷயங்களில், பெண்கள் உபயோகிக்கும் பொருட்கள் மூலம் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள், பெண் தொடர்பில் தொழில் உத்தியோகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், அதாவது பார்த்திங்கன்னா பெண்கள் ரீதியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு உயர்வுகளை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுப்பார். புரியுதுங்களா? அப்போது ஆடை, ஆபரணம், வண்டி, வாகனம் மூலம் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் அந்த 10ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் இருந்து திசையோ புத்தியோ நடத்தி போகும் பொழுது தான் மனைவியோட சேர்ந்து கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டவர். புரியுதுங்களா? மனைவியோட சேர்ந்து கூட்டுத்தொழில் செய்து அதன் மூலம் யோகங்களை, அதிர்ஷ்டங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு போவார். இதே 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்து பாவிகளோட சேர்க்கை இருந்தால் நமக்கு என்ன பண்ணுன்னா நம்ம நிறைய தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டுவார். நம்ம நார்மலாகவே அந்த பாவிகள் சேர்க்கை இருந்தால் தேவையில்லாத நடத்தைகள் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். தேவையில்லாத நடத்தைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தொழில் மூலம் வந்துட்டு ஒரு பேக்கப், அதாவது பார்த்திங்கன்னா பின்னாடி முன்னேற்றம் இல்லாமல் பின்தங்கக்கூடிய சுச்சுவேஷன் இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி விட்டுவார். இதே சுக்கிர பகவான் பார்க்கும் பொழுது 11ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல அறிவாற்றலை கொடுத்துருவாருங்க. நல்ல அறிவாற்றல் இருக்கும், வசதி வாய்ப்புகள். ஏன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் இல்லைங்களா? லாபஸ்தானத்தில் போய் சுக்கிர பகவான் இருக்கும்பொழுது நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டுவார். எதிர்பாராத தன சேர்க்கை அப்படிங்கிறது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அசையும் அசையா சொத்துக்களில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சேர்க்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது இடம், வீடு, வண்டி, வாகனம் இது சார்ந்த விஷயம், வீட்டுக்கு தேவையான பொருள், வீட்டுக்கு தேவையான எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதாவது வீடு இருந்தால் 1க்கு மேலே 2 வீடு கட்டுறது, 3 வீடு கட்டுறது இந்த மாதிரி சேரும். வண்டி வாகனங்கள் இருந்தால் நார்மலாகவே ஒரு வண்டி மட்டும் இல்லாமல் 4-5 வண்டிகள் அப்படிங்கிறது வாங்கக்கூடிய வாய்ப்பை தொடர்ந்து ஏற்படுத்துவார். அப்போது பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிற விஷயம், வண்டி வாகனங்கள் சேர்க்கை, இடம், வீடு, வாகனம், 2வது நிறைய வீடுகளை கட்டி வாடகைக்கு விடக்கூடியது, கடைகளை கட்டி வாடகைக்கு விடக்கூடியது, திருமண மண்டபம் கட்டி வாடகைக்கு விட
கட்டக்கூடிய அமைப்பு, சினிமா தியேட்டர் கட்டக்கூடிய அமைப்பு, அதாவது பார்த்திங்கன்னா லாபங்கள் அப்படிங்கிறது பல விஷயங்களை நமக்கு வந்து சேரக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அந்த 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் மிக சிறப்பாக இருக்கும் பொழுது நான் கண்டிப்பாக கிடைக்கும். புரியுதுங்களா? இதே அந்த 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது நமக்கு என்ன பண்ணுன்னா, 11ஆம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதர, சகோதரி ஸ்தானம் அப்படிம்போம். அப்போ அவங்க மூலமாகவும் யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இதே சுக்கிர பகவான் வந்துட்டு 11ஆம் இடத்துல இருந்து பாவிகளோட சேர்க்கை பெற்றிருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி விட்டுவார். அதாவது தவறான வழியில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். பலம் இழந்திருந்தால் தவறான பெண்கள் தொடர்பு உருவாகிறத விட நம்ம வந்து தவறான முறையில் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி நமக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷமில்லாத வாழ்க்கையை நமக்கு அமைச்சு கொடுத்துருவார். இதே சுக்கிர பகவான் பார்க்கும் பொழுது சுபரோட பார்வையோட சேர்க்கையோட 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் இடத்துல தான் சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் உச்சமாகிறார். மேசத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனம் அப்படிங்கிறது 12வது வீடு. அந்த 12வது வீட்டில் தான் சுக்கிர பகவான் உச்ச பலம் ஆகிறாரு. இப்போ 12வது வீட்டில் இருக்கும் பொழுது நமக்கு வந்துட்டு சுகமான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, உடல் உறவில் பார்த்திங்கன்னா எல்லை இல்லாத மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள், சுகத்துக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். இதே 12ஆம் இடத்துல வந்துட்டு சுக்கிர பகவான் பாவிகளோட சேர்க்கை பெற்று பலம் இழந்திருந்தால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, தவறான பெண்களால் தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக பணத்தை, செல்வத்தை, இடம், வீடு, வாகனங்கள் இது எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திடுவார். ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அதாவது இந்த விரயஸ்தானத்தில் போய் நல்லா இருந்தால் சுபமான விரயங்கள் பண்ணி சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு. அதே அந்த இடத்துல போய் அவர் கெட்டு போனார் அப்படின்னா நமக்கு பணங்களை இழக்கக்கூடிய சுச்சுவேஷன். அப்போது நம்ம எதன் மூலம் இழப்போம் அப்படின்னா அந்த இடம், வீடு, வண்டி, வாகனம், அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் ரீதியாக பணத்தை வந்துட்டு நம்ம இழக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது, தவறான தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலம் பணம், காசை வந்துட்டு இழக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டுவார். தீய பழக்க வழக்கங்கள், அதாவது கெட்ட நடத்தைகள், நமக்கு வந்துட்டு தேவையில்லாத இந்த மது இந்த தொடர்புகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி விட்டுவார். தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உருவாகும். ரகசிய நோய்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு, கண்களில் பாதிப்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு, வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதாவது நல்லா சொகுசாக பொருளாதாரம் நல்லா டெவலப்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருந்து திசையோ புத்தியோ நடத்தும் பொழுது ஏழ்மையான நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ரொம்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா காசு பணம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிரமமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பை வந்துட்டு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது அந்த நிலைமை நமக்கு ஏற்படுத்தி விட்டுருவார். ஆகையால் இந்த சுக்கிர திசை நடக்கும் பொழுது எல்லாத்துக்குமே ஆகா ஓகோன்னு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி தான் நமக்கு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். நல்லா இருந்தால் நல்ல பலன்களும், கெட்டு போனால் கெட்ட பலன்கள் தான் கிடைக்கும். அதனால் சுக்கிரதசை வருது அப்படின்னு நினச்சி யாரும் ஏமாறாதீங்க. புரியுதுங்களா? ஏமாந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய தவறு. புரியுதுங்களா? ஆகையால் இந்த பதிவை பார்த்து உங்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிங்க. சுக்கிரதசை அதாவது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பார்த்துக்கோங்க. சுக்கிர பகவான் நல்லா இருந்தால் நல்ல வாய்ப்புகள். புரியுதுங்களா? கெட்டு போச்சுன்னா கெட்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு சந்தோஷமான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் தயவு செய்து கொடுத்துருங்க. ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, செம்புலிங்கனே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.